வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 15 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணி அது சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கைகளே நல்லா அப்படி பிசைஞ்சோன்னா நமக்கு வந்து தண்ணி மாதிரி வரும். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம், ஒரு 100-150 கிராம் இருக்கும். அதை அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 50 கிராம் வந்து போட்டுக்கோங்க. கடையில் கிடைக்கிற பக்கோடா மாதிரியே நமக்கு வரும். நல்லா நம்ம பக்கோடாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்கவே வேணாம். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவே இருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் போட்டிருக்கேன். கடையில் வாங்கினா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க போடுறேன். கொஞ்சமாக வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி பிசைஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி உதிரியாக இப்படி போட்டு எடுக்கணும். வெந்ததையே திருப்பி எடுத்துட வேண்டியதான். பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் செஞ்ச மாதிரி இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வரும்போது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.